ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. குரு வந்து வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய கிரகம். ஒரு வருடம் முழுவதும் ஒரு ராசியில தான் சஞ்சரிப்பாரு. அதாவது குரு வந்து எல்லாருக்கும் தேவையான, தேவையான என்ன, குருவோட காரகத்துவம். குரு தான் வந்து காசை கொடுக்கக்கூடிய கிரகம், தனக்காரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புத்திரக்காரகன், குழந்தைய கொடுக்கக்கூடியது. அதாவது என்னென்ன செல்வங்கள், அனைத்து செல்வங்களையும் குரு கிட்ட, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு கிட்ட இருக்கிற வர கதிர்வீச்சு நம்ம லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பட்டம்னா பாக்கியம். குரு பார்க்கக்கூடிய இடங்கள், அது எல்லாமே வந்து வளர. குரு எந்த இடத்த பார்க்க, 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தனம் நல்ல அளவுக்கு வரும், பொருள் நல்ல அளவுக்கு ஈட்டுவாங்க அவங்க. அதே மாதிரி 1, 5, 9 திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் உட்கார போது உங்க லக்னத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடியது. அந்த 5ல் இருந்தாருன்னா உங்க லக்னத்தை பார்ப்பார். லக்னத்தை பார்த்தாருன்னா, லக்னம்னா நீங்க, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அது எல்லாம் குரு பார்த்தாருன்னா அதெல்லாம் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடைக்கும். இப்போ குரு வந்து உச்சமடைய போறார். அதுதான் இந்த சிறப்பு. குரு பயிற்சியோட சிறப்பே அதான். கடகராசியில குரு வந்து உச்சமடைவார். ஒரு வருடத்துக்கு உச்சமான குரு வந்து 5, அதாவது அவருக்கு பார்வை, சிறப்பு பார்வைகள் வந்து 3 பார்வைகள், 5, 7, 9. இந்த 3 பார்வைகள் வந்து குருவோட பார்வைகள், சிறப்பு பார்வைகள்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பார்ப்பாரு, அதாவது விருச்சக ராசியை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா தன்னோட வீட்டை, தன்னோட ராசியை, மீன ராசிய குரு பார்ப்பாரு. இதுதான் வந்து தனி சிறப்பு. அந்த சனியை பார்ப்பாரு. மீனத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி வந்து ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கிறதுனால அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. மேற்கொண்டு அந்த குருவோட பார்வையை, உச்ச குருவோட பார்வையை வாங்கும்போது இன்னும் அந்த சனி பகவான் வந்து தன்னோட கெட்ட சக்தி, அதாவது ஒளிக்கதிர், சனி கிட்ட இருந்து வரக்கூடியது மனிதனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த ஒளிக்கதிர் மூலியமா வருது. என்ன சனியோடதுன்னா மெதுவா, ஸ்லோவா, அதாவது சோம்பேறித்தனமா அந்த கதிர்வீச்சு, சனியோட கதிர்வீச்சு நமக்கு படும்போது சோர்வாக வந்து நம்ம உணர்வோம், சுறுசுறுப்பாக வந்து செயல்பட முடியாது. இன்னொன்று, சனியோட குணம் வந்து அதாவது தாமதம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து குள்ளநரித்தனம்னு சொல்லுவோம், வஞ்சக குணம், தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவம். இதெல்லாம் தான் வந்து சனி வந்து கொடுப்பாரு. அந்த காரகத்துவத்தெல்லாம் குறைச்சிப்பாரு சனி. இந்த குரு பார்வையினால, உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால சனி வந்து தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்குப்பாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில நடக்கும். இப்ப இதனால என்னென்ன மற்ற ராசிக்காரங்கள்லாம், மற்ற 12 ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. துளசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார். மிதுன ராசிக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்துல இருந்து 6, 8, 10 இந்த 3 பாவகத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லுவோம்.
உங்களுக்கு வரக்கூடிய அதாவது பொருளாதார முன்னேற்றம்லாம் நல்ல விதமா இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள், யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமா இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி 6ஆம் பாவகம் குரு பார்க்கறதுனால கடன், சுப கடன், அதுதான் அங்க கடன்களை கொடுப்பார் தான். அதாவது வளர்ச்சிக்கு உண்டான கடன்கள் சுப கடன்களா வந்து அது இருக்கும். சுப கடன்னா என்னங்க அப்படின்னா, இப்ப வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கோ இல்லை வாகனம் வாங்குறதுக்கோ, அதாவது உங்களோட முன்னேற்றத்திற்கான கடன்களா இருக்கும். இப்ப உங்க 50 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைங்களோட மன வாழ்க்கைக்காக கடன், மன வாழ்க்கைக்காக திருமணம், அதாவது திருமணம் பண்றதுக்கு கல்யாணம் ரொம்ப நாளா வந்து கடன் கேட்டு இருந்திருப்பீங்க, அது கிடைக்காத சூழ்நிலையா இருக்கும். இந்த காலகட்டத்துல அதுதான் வந்து சுப கடன்கள் அப்படின்னு சொல்லுவோம். சுப கடன்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பண வரவு, தன வரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பயணங்களால உங்களுக்கு வந்து ஆதாயங்கள், ஒரு ரொம்ப அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் பயணங்கள். நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்கன்னா பயணத்தினால சிறப்பு, ஒரு பிசினஸ் புதுசா கிடைக்கும் அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு பயணங்களால ஒரு ஆதாயங்கள், அனுகூலங்கள், அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதாவது திருமணம் தடைகள், 8ஆம் இடம் தான் தடைகளை குறிக்கக்கூடிய இடம். அதை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால அந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. திருமண தடை, இப்ப வீடு கட்டுறதுக்கு தடை, வாகனம் வாங்குறதுக்கு தடை, அந்த தடைகள்லாம் வந்து உடையக்கூடிய அற்புதமான நிலைகளா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளா வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன், பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அமையவே மாட்டேங்குது அப்படின்ற மீனராசிக்காரங்கள்லாம் இப்ப அந்த சட்டுப்புட்டுன்னு நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சட்டுன்னு இந்த அம்மா இப்பதான் பார்த்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள முடிஞ்சு போயிடுச்சு திருமணம். வீடு கட்டினேன், டப்பு டப்புன்னு பார்த்தேன், ஒரு 6 மாசம் 3 மாசத்துல வேலை முடிஞ்சிருச்சு. அந்த வேலைகள்லாம் தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உச்ச குருவா இருக்கிறதுனால, 2ல இருக்கிற குரு உங்க 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் ஆல்ரெடி குருவோட வீட்டுல இருக்கிறதுனால தீமைகளை கொஞ்சம் குறைச்சிதான் செய்வார். இப்ப அந்த குருவோட, அதாவது உச்ச குருவோட பார்வையில உங்க 10ஆம் இடம் வரும்போது அந்த சனி பகவான் வந்து கொடுத்த தொல்லைகள், தொந்தரவுகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள்லாம் குரு பார்வையினால, குரு வந்து 9ஆம் பார்வையை, அதை தன்னோட ராசியை தானே பார்ப்பார். இப்ப குரு வந்து தனுசு ராசிக்கும் அவர் தான் போன குரு பயிற்சியில இருந்து தனுசு ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்ப வந்து தன்னோட மீன ராசியை பார்ப்பார். அதுவும் உச்சமாகி பார்க்கறது தனி சிறப்பு. அதனால தொழில்ல, அதாவது மிதுன ராசிக்கு தொழில்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழில்ல ஒரு முன்னேற்றம். இந்த சனி பயிற்சியில இருந்து ஒரு தொழில் வந்து டல்லா தான் போய்கிட்டு இருக்கும். அந்த அமைப்புகள்லாம் வந்து மாறக்கூடிய நிலைகள்ல வந்து இந்த குரு பயிற்சி வந்து இந்த 1 வருட காலங்கள் உச்ச குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னா, நீங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப கிடைக்கும். சும்மா ஒருத்தர் தான தர்மம் பண்ணிடுவாரா? அவருக்கு காசு வரணும்ல, காசு வந்து அவர் வந்து அதாவது ஒரு மனநிலைக்கு தனக்கு போக தான் தான தர்மம்னு சொல்லுவான். தனக்கு வந்து நிறைவடைய
தனக்கு வந்து எல்லாமே பூர்த்தி அடைஞ்சு பிறருக்கு உதவக்கூடிய அந்த நிலைகள்ல வந்து இப்ப வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வரும். அதே மாதிரி பதவி, 10ஆம் இடம் வந்து பதவியை குறிக்கக்கூடிய இடம். பதவிகள்லாம் கிடைக்கும். இப்ப கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அந்த பதவி உயர்வெல்லாம் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இடமாற்றத்திற்கும், ஏன்னா 8ஆம் இடம் வந்து இடமாற்றத்தையும் குறிக்கும். பயணங்களால வந்து சிறப்பு அடையக்கூடிய தன்மைகள் இருக்கும். இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.